இந்த பல்லாய வேணாங்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இந்தியாவுக்குள்ளாரையும் அடுத்தடுத்து பிறந்து வந்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அப்படி பிறந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. நம்ம தான் அடுத்தடுத்து பிறந்து வந்துக்கிட்டே இருக்கிறோமே, அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால தான் கலைஞரை திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த பல்லாய வேணான்னு சொல்லக்கூடிய பத்மாவதி அவர்கள் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்க. அதனால் கலைஞரையா திருமணம் பண்ணிக்கிற வேண்டியதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டு கலைஞரையா வாழ்ந்தாரா. இப்போ எம்ஜிஆர் வாழ்க்கைக்குள்ளார அடுத்தடுத்து 2-3 திருமணங்கள் ஆணுச்சு. அவர் அரசியலுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா, அதாவது கலைஞரையாவையும் எம்ஜிஆரையும் போட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் ஆக்கி விட்டு சண்டை சச்சரவுகளை உருவாக்கி விட்றாங்க. தொடர்ந்து அரசியலுக்குள்ளார பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளார. இதெல்லாம் உருவாக்குனாங்க யார்? பல்லாய வேணாம் முகத்தில் பிறந்து வந்த நம்ம பத்மாவதி அவர்கள். இவங்கள் தான் எல்லா பிரச்சனைகளுமே காரணம். கருணாநிதி ஐயாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பத்மாவதி தான் காரணம்.